பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. இந்த நாளினுடைய பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையை இல்லங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமத்தை நாம் தொழுவோம். சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேசா, தரிசனம் தரும் சந்நிதி பூந்தே திருவாசா, இருதயத்தை சிதறவிடாமல் ஒரு இசைத்தமைத்து பரவசமாக்கும் நசரேயா, அருளின் வாக்கை கருத்துடன் கேட்டு அகற்றேற்று, 60 100 பெருக அருளீசா. ஜெபம் செய்வோமாக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்வோடு இதே மாதத்தின் முதல் பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கடின இதயத்தோடும் ஆண்டவரை மனசோர்வுகளோடும் இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய பாதமற்றே எங்களுக்கு அடைக்கலம் தர வேண்டும். உமது கிருபை எங்களை பாதுகாக்க வேண்டும். உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் இந்த உலகத்திலே நாங்கள் முன்னேறுவதற்கு நோய் நொடிகள் இல்லாமல் நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரே எதிர்பார்ப்போடு இந்த உலகத்திலே வாழ்கிற நாங்கள் ஆண்டவருடைய பெரிதான ஆசீர்வாதத்தோடு நாங்கள் முன்னேற ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மனவிருப்பத்தோடு நாங்கள் நிற்கிறோம். சுவாமி, ஆண்டவர்களுக்கு உதவும்படியாக, கர்த்தர் எங்கள் மீது இரக்கம் பாராட்டும்படியாக, மறுகுலத்தின் மீது ஆண்டவர் கிருபை நல்கும்படியாய் உமை நோக்கி பார்த்து நாங்கள் வேண்டி நிற்கிறோம். சுவாமி, இது ஓய்வு நாளினுடைய காலை தொழுகையின்படியாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். குறிப்பாக இல்லங்களிலிருந்து இந்த வசனங்களை கேட்கிற உமது பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் நிறைவாய் சமீபமாய் இருக்க வேண்டும் என்று உமை நோக்கி பார்த்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். எல்லார் மீதும் ஆண்டவருடைய தயவு தாட்சணியம் நிரம்ப இருக்கட்டும். ஆண்டவருடைய புத்திக்கு மேலான சமாதானம் எல்லாருடைய வாழ்வோடும் நிரந்தரமாய் தங்கியிருக்க ஆண்டவரை கிருபை தரவே நாங்கள். சுவாமி, இதனாலும் கூட கடவுளுடைய சன்னிதானத்தில் நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் இவருடைய வாழ்வுக்கு வலுவூட்டம் செய்ய ஆண்டவர் கிருபை தரவீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு நாங்கள் வேண்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு புகழ் சேர்க்க வண்ணமாய் கீர்த்தனைகளில் 4வது பாடல் இணைந்து பாடுவோம். திரிமுதல் கிருபாசனரை சரணம், ஜெகதல ரட்சக தேவா சரணம், தினம் அனுதினம் சரணம் என்று ஆரம்பிக்கின்ற 4வது கீதத்தை ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக பாடுவோம். திரிமுதல் கிருபாசனரை சரணம், ஜெகதல ரட்சக தேவா சரணம், தினம் அனுதினம் சரணம், கடாட்சி தினம் அனுதினம் சரணம், சர்வேசா நலம் வளர்க தெரித்துவ சரணம், நமஸ்கரி உம்பர் நாதா சரணம், நம்பினேன் இது தருணம் தருணம், நம்பினேன் தினம் சரணம், சர்வேசா ஏதமில் துல்லிப ஞான
சரணம். எழில் கருணை குருவானாய் சரணம். இடத்தொலை தருள் கருணோ பிரதாப என் பரனே சரணோ. சருவேசா உலக நடுவிடமிடுனதா சரணம். ஓ கிருபாசன ஒளியே சரணம். ஒளியருள்வாய் கருணம். மனுவோக்குத்தமனே சரணோ. சருவேசா நித்திய தோத்திர நிமலா சரணம். நிதீஸ்வரேதரி அதிபதி சரணம். நீரா இது கருணம். கிருபை கோராதாரா சரணம். சருவேசா. நாம் யாவரும் இணைந்து படிக்கும்படி சங்கீதம் 126 திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 126. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறார். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்புவான் என்றார். ஆண்டவர் தாமே கற்றுத்தந்த இறைவேண்டலை இணைந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இந்த நாளினுடைய தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி தூய லூக்கா என்பார் எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 33 முடிய படிக்க கவனியுங்கள். லூக்கா 24வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 33 வரை படிக்க கவனியுங்கள். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூரு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் நம் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவர் பிரதியுத்தரமாக, இந்த நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீர் என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள்,
நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரோ இஸ்ரவேலை மீட்டி ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போறார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டார்கள் என்பவைகளே. ஜெபம் செய்வோமாக. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, இந்த மே மாதத்தினுடைய 3வது நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய பிள்ளைகளால் இந்த உலகத்தில் வாழவும் ஒரு நாள் கூட எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் இன்பமாய் கண்டு மகிழ்ச்சி அடையவும் ஆண்டவர்களிலே பாராட்டின இரக்கத்திற்காக, உமது கிருபைக்காக, தயவுக்காக உள்ளம் நிறைந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். எங்கள் அருமையான இந்த நாட்களிலே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற, நாங்கள் கேட்கின்ற செய்திகள் எங்களை மனமுடைய செய்கின்றதும், எங்களை ஆண்டவரே சந்தோஷமான இந்த வாழ்வு பயணத்திலே எங்களை பின்னுக்கு தள்ளுகின்றதுமாக நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு காரியங்களும், நாங்கள் காண்கின்ற செயல்களும் இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் சுவாமி. ஆனாலும் எங்கள் ஆண்டவர் உமது கிருபையினாலே ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிறீர். ஆண்டவரை நாங்கள் போற்றுகிறோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவர், தொடர்ந்து அப்படிப்பட்ட நிலையில ஒவ்வொரு மக்களையும் நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கஷ்டங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்விலிருந்தும், எங்கள் கிராமத்திலிருந்தும், எங்கள் சுற்றி வாழ்கிற மக்களிடத்திலிருந்தும், எங்கள் தேசத்திலிருந்தும், உலகம் அனைத்து வாழ்கிற மக்களுடைய வாழ்விலிருந்தும் மாறி போவதற்கும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ என்னுடைய தன்மையினாலே பயந்து போய் வேதனைகளோடு இருக்கிற அநேக குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் திடப்படுத்த வேண்டும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்த வேண்டும் என்று கர்த்தாவே நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டியிருக்கிறோம். மிக குறிப்பாக எங்களுடைய அண்டை கிராமங்களிலும் இப்படிப்பட்ட நோயினுடைய தாக்கங்களினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் கேட்கிற போது எங்களுடைய உள்ளங்களெல்லாம் உடைந்து போகின்ற ஒரு தன்மைகளில் நாங்கள் இருக்கிறோம்.
ஆண்டவர் அடைக்கலம் தருகிறவர். மக்களுக்கும் ஆண்டவரே நல்ல சுகம் தந்து மிக விரைவாய் நமது பிள்ளைகள் மருத்துவமனைகளிலிருந்து இல்லங்கள் வருவதற்கும் ஆண்டவரை எல்லா மக்களும் சுகமாய் தங்கப்படுவதற்கும் ஆண்டவரை அனுகிரகம் செய்ய வேண்டுமே என்று நோக்கி பார்த்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். குறிப்பாக நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிற இந்த நோயினுடைய தாக்கங்களிலிருந்து எல்லா மக்களும் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவரை உதவி செய்கிறாங்க. விஞ்ஞானிகள், மருத்துவத்துறை சார்ந்த வல்லுநர்கள் ஆண்டவரை இந்நோயினுடைய தாக்கத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற ஒரே எதிர்பார்ப்போடு பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் காண்கிறேன். ஆண்டவரை நோயினுடைய தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிப்பதும் குணப்படுத்துவதற்குரிய மருந்துகளை ஆண்டவரை கண்டுபிடிப்பதுமாக பல பல நிலைகளிலே ஆண்டவர் ஈடுபட்டிருக்கிற தங்களுடைய செயல்களை எல்லாம் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நோக்கி பார்த்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலையிலே ஒவ்வொரு மக்களும் இந்நோயிலிருந்து மிக விரைவாக உலகம் அனைத்தும் ஆளுகிற பிள்ளைகள் திரும்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார்கள். ஆண்டவரை நோயுடைய தாக்கத்திலிருந்து மக்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற பல முயற்சிகளை ஒருங்கிணைத்து செய்கின்ற ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ஆட்சியாளர்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தம் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல விவேகத்தையும் ஆண்டவர் கிருபையாய் வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை எந்தெந்த நிலைகளில் செய்ய வேண்டும் என்பதை நமது பிள்ளைகள் உணர்வடைந்தவர்களால் செயல்படுத்துவதற்கு, பாதிக்கப்படுகிற மக்களுக்கு எவையவை தேவை, அவசியங்கள் என்ன என்பதை உணர்ந்து செயல்படுவதற்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இது கோர காரணங்களின் நிமித்தமாக ஆண்டவர் வேலை இல்லாமல் இழந்து தவிக்கின்ற குடும்பங்கள், வருமானம் இல்லாமல் இழந்து தவிக்கின்ற குடும்பங்கள், இன்னும் ஆண்டவரை பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள் எல்லோரையும் ஆண்டவரை கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களை சார்ந்தவர்கள் பல இடங்களிலே பரவி காணப்படுவதை கர்த்தர் அறிகிறேன். சுவாமி, நமது பிள்ளைகளும் ஆண்டவரே நல்ல செய்திகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் நாமே கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவர், அப்படிப்பட்ட நிலைகளை எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிருபை எல்லாரையும் வழிநடத்த வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் வேண்டி இருக்கிறோம். கிருபை உள்ள ஆண்டவருடைய மிகுந்த கிருபைக்கும் பராமரிப்புக்கும் எல்லோரையும் நாங்கள் தாழ்த்து தருகிறோம். ஆண்டவரின் நிறைவாய் ஆசீர்வதியும் உங்களுடைய சமாதானத்தினாலே நீர் தங்க பண்ணும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தகப்பனே, கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவர் தொடர்ந்து எல்லா மக்களையும் தயவோடு வழிநடத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைக்காக, திருச்சபை திருப்பணிகளுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவரை திருச்சபையும் தொடர்ந்து ஆண்டவரை மிக விரைவாக எல்லா அனைத்து செயல்பாடுகளும் செயல்படுத்தப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். சுவாமி, ஆண்டவருடைய இரக்கங்கள் ஒவ்வொரு மக்கள் மீதும் நிறைவாக இருக்க வேண்டும். குறிப்பாக திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்கள், கிராமத்தில் வாழ்கிற குடும்பங்கள் மிக பத்திரமாய் பாதுகாக்கப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார்கள். ஆண்டவரே, இது ஊரடங்கு உத்தரவு நிமித்தமாக ஆண்டவரை ஏனதானோ என்று சொல்லி எந்த ஒரு மக்களும் தங்களை ஆண்டவர் அலைக்கழிக்காதபடி எல்லோரும் பாதுகாப்பாய் இருப்பதற்கும், மிக ஞானத்தோடும் மிக கவனத்தோடும் செயல்படுவதற்கும், எல்லோருக்கும் ஞானமுள்ள இதயத்தையும் விவேகமுள்ள ஆண்டவரை கிருபைகளையும் தந்து ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் நின்று நாங்கள் கேட்கிற சத்தியங்கள் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தர வேண்டும். ஆண்டவரே, இந்த வாரத்தினுடைய முழுவதும் ஆண்டுடைய பாதுகாவல் எங்களை நிறைவாக நடத்தட்டும். சுவாமி, தாழ்த்துடைய திருக்கரத்தில் தருகிறோம். கர்த்தரை பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரை எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வார்த்தைகளை நாம் கேட்பதற்காக ஆயத்தம் அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் வாழ்வு நிலைகளில் எல்லாருடைய வாழ்வோடு நிறைவாய் தங்கியிருக்க ஆண்டவர் தாமே அனுகிரகம் செய்யட்டும். கொரோனா என்கின்ற இது விலகினத்தினாலே உலகம் அனைத்தும் வாழ்கிற மக்கள் மிக குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நம்மை சார்ந்தவர்களும் எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். வேதனைகளோடு இருக்கிற குடும்பங்கள் அந்த வேதனைகள் நீங்கி சுகமாய் தங்கப்பட்டு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகள், வேதம் சொல்லுகிற வசனங்கள் நிறைவேறுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்துள்ளாராக. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு இந்த உலகத்திலே பயணிப்போம். ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். இது நாளினுடைய சுருக்கமான சிந்தனைக்கு ஆதாரமாய் தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கா 24 அதனுடைய 15வது வசனம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இன்றைய காலகட்டங்களிலே உலகம் அனைத்தும் பல கேள்விக்குறிகளோடு இருந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இறை விசுவாசம் என்பது அவரவர் நிலைகளிலே அனைத்து மக்களுக்கும் அது உண்டு. மனதிலே ஒவ்வொருவருக்கும் கடவுள் பயம், இறை பக்தி இவை அனைத்தும் உள்ளது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே இயேசுநாதர் நமக்காக இந்த உலகத்திலே பிறந்தவர். நம்முடைய பாடுகள் நீங்க, நம்முடைய நோய்கள் நீங்க அவர் தன்னுடைய செயல்களை இந்த உலகத்திலே செய்தவர். மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்னும் ஜீவிக்கின்றவராக இருக்கிறார் என்பது நம்முடைய ஆழமான விசுவாசம். இந்த உயிர்த்தெழுதல் திருநாளுக்கு பிற்பாடு 3வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளிலும் நாம் இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களோடு பயணித்த ஒரு பயணத்தை நாம் சிந்திப்பது மிக சிறப்பானது. அன்றாட வாழ்க்கையில் உயிர்த்த கிறிஸ்துவுடனான ஒரு பயணம் என்கின்ற ஒரு சிந்தையோடு இந்த நாளிலேயே இறை வார்த்தையை நாம் சொந்தமாக்கி கொள்ளலாம். அன்றாட வாழ்க்கையில் உயிர்த்த கிறிஸ்துவோடு கூடிய ஒரு பயணம். இயேசுநாதர் உயிர்த்த பிற்பாடு அவரை குறித்த பல செய்திகள் சீடர்களை கலங்கடிக்க பண்ணினது. இது சீடர்களுடைய அந்த விசுவாசத்திலிருந்து பல நிலைகளில் வீழ்ந்து போவதற்கும் அவர்கள் சற்று தடுமாற்றத்தை சந்திக்க நேர்ந்தது. ஏனென்று சொன்னால், நம்மை வழிநடத்தினவரை கொன்றுவிட்டார்கள். ஆகவே இனி நம்முடைய வாழ்க்கை எப்படி நடக்கும் என்கின்ற ஒரு அச்ச உணர்வு தான். அந்த சூழ்நிலையிலே இயேசுநாதர் இந்த மக்கள் இந்த சீடர்களோடு பயணிக்கின்றதையும் சீடர்களுக்கு தரிசனம் தந்து இந்த சீடர்களை வலுவூட்டுகின்றதையும் வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த சீடர்கள் இயேசுவனுடைய இந்த தரிசனங்களையும் அவர் தங்களோடு உடன் இருக்கிறார் என்கின்ற உடனிருத்தலை அறிந்த போதுதான், அந்த விசுவாசத்தை தங்களுடைய மனதிற்குள்ளே ஆழமாய் பதித்த போதுதான் அவர்கள் திரும்ப ஆண்டவருக்காக ஓடுகின்ற ஒரு வைராக்கியத்தை அல்லது தங்களுடைய மனதிற்குள்ளே அவர்கள் வருத்தி கொண்டார்கள் என்று சொல்லி நம் வேதத்திலே குறிப்பேடுகள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, தன்னுடைய சாயலாக இந்த உலகத்திலே மனிதனை படைத்த இந்த படைப்புகள் எல்லாம் ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு தொடர்பை வைத்திருந்தது என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த ஆண்டவரோடு உள்ள அந்த தொடர்பு நிலைகளிலே
தேவனோடு கொண்டிருந்த அந்த ஐக்கியத்திலே இந்த மனுக்குலம் எப்போது பிரிவுபட்டது என்று சொல்லி யோசிக்கின்ற போது அல்லது சிந்திக்கின்ற போது கீழ்ப்படியாமை என்கின்ற ஒரு சிந்தனை அவருடைய மனதிலே என்றைக்கு எழுந்ததோ அந்த நேரத்திலே இது மனிதன் இது இறைவனோடு உள்ள அந்த உறவிலிருந்து சில தடுமாற்றங்களை சொந்தமாக்கி கொண்டவனாய் அவன் அதிலே தடுமாற ஆரம்பிக்கின்றார், விலகி போகின்றார். வரலாற்றிலே ஆண்டவர் மனிதனுடைய வழிபயணத்திலும் உடன் பயணியாக பயணித்து வருகிறார் என்பதை இந்த லூக்கா 24வது அதிகாரம் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. முற்பிதாக்களுடைய வழியாக இறைவன் மக்களோடு பேசினதையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனாலும் மக்கள் அந்த விசுவாசத்திலே சில தடுமாற்றங்களை இருந்ததையும் அதை பார்த்த போதுதான் இயேசுநாதர் தானே இது உலகத்திலே வந்து மக்களோடு ஒன்றித்து வாழுகின்றதையும் பயணிக்கின்றதையும் நம்மாலே கவனிக்க முடிகின்றது. இந்த லூக்கா 24வது அதிகாரம் சொல்லித் தருகின்ற 2 காரியங்களை இந்த காலை வேளையிலே உங்களோடு சற்று நேரம் சுருக்கமாக சிந்தித்து நிறைவு செய்யலாம் என்று சொல்லி ஆசிக்கின்றேன். முதலாவதாக லூக்கா 24 அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது இயேசு தாமே சேர்ந்து அவர்களோட கூட நடந்து போனார் என்று சொல்லி படிக்க முடிகிறது. முதலாவதாக உள்ள குறிப்பு, வாழ்வு பயணத்திலே நம்மோடு இருந்து பயணிக்கின்ற ஆண்டவர். வாழ்க்கை என்கின்ற இந்த பயணத்திலே ஒவ்வொரு மனிதனும் தனக்கு ஒரு மிக ஆசீர்வாதமான வாழ்வு பயணத்திலே தன்னோடு வாழுகின்ற உறவுகளை தேடுவது வழக்கம். அப்படி தேடுகின்ற ஒரு தேட்டத்திலே தான் குடும்பம் என்கின்ற அமைப்புகள் எல்லாம் உருவாகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. ஆனாலும் அதற்கு மேலாக ஒரு ஆற்றல் தன்னை வழிநடத்த வேண்டும், தன்னை பாதுகாக்க வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம், எல்லாருடைய ஒரு மன எண்ணம். ஆகவே தான் இறை அன்பையும் இறைவனுடைய வழிநடத்துதலையும் இறைவனுடைய செயலையும் அனைத்து மக்களும் விரும்புவது உண்டு. ஆகவே எந்த மதத்தினராய் இருந்தாலும் எப்பேற்பட்ட மனிதர்களாய் இருந்தாலும் கடவுள் பயம் என்பது எல்லா மக்களுடைய மனதிலும் இருக்கின்ற ஒரு நம்பிக்கை. பிரியமானவர்களே, அந்த இறைவன் நம்மோடு பயணிக்கிற, அவர் என் அருகில் இருக்கிற, அவர் என்னோட உடன் இருக்கிற போது எனக்கு எந்த தீங்குகளும் அல்லது என்னை வந்து சேருவதில்லை என்பது மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய விசுவாசம். எருசலேமிலிருந்து ஏறக்குறைய 11 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதுதான் இந்த எம்மாவூரு என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஊர். இது ஊருக்கு நேராக 2 சீடர்கள் தங்களுடைய மனதிலே ஒரு கடுமையான விரக்தியோடு அவர்கள் பயணிக்கின்றதை நாம் கவனிக்க முடிகிறது. மனதுக்குள்ளே இருந்த பயமனங்குகள் ஒரு புறம், அவைகளையெல்லாம் தன்னுடைய கல்மனதாக்கி கொண்டு மாலை நேரத்திலே அவர்கள் பயணிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், மாலை நேரத்திலே பயணிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. பகல் நேரத்திலே சுதந்திரமாக அவர்களாலே வெளியே நடந்து செல்ல முடியாதபடி அந்த நாட்களிலே அங்கு இருந்த அந்த சூழ்நிலைகள் அவர்களை பின்னுக்கு தள்ளி இருந்தது. ஆகவே தான் அவர்கள் மாலை நேரமான போது நேரம் சற்று இருட்ட ஆரம்பிக்கின்ற அந்த தருணத்திலே அவர்கள் நடந்து செல்கின்றதையும் யாருக்கும் தெரியாமல் தாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து நகர்ந்து செல்வதற்காக யோசிக்கின்றதையும் நாம் கவனிக்க முடிகிறது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே இயேசுநாதர் இந்த 2 சீடர்களோடும் பயணிக்கின்றதை நாம் கவனிக்க முடிகிறது. வாழ்க்கையுடைய எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நம்மை விட்டு பின்வாங்காத ஒரே நபர் என்பது இது இறைவனுடைய செயல் மட்டுமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நமக்கு உடனிருந்து நம்மை வழிநடத்துகிறவர் ஆண்டவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 சீடர்களும்
உயிர்த்தெழுதலை நம்பாத அல்லது உயிர்த்த கிறிஸ்துவை அனுபவத்தில் கொள்ளாத ஒரு பயணத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவோடு அவர்களை அறியாமலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அந்த வேதத்தை நாம் பார்க்கிற போது அவருடைய கண்கள் அவரை பார்ப்பதற்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இன்றைய உலகத்திலே நாம் நம்மை சிந்திக்கின்ற போது நம்முடைய செயல்பாடுகளை சற்று ஆராய்ந்து பார்க்கிற போது நாமும் கூட இது பல வேளைகளிலே சற்று தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வோடு இயேசுநாதர் நமக்கு அருகிலிருந்து அவர் பயணிக்கிறவர். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு விலகுவதோ அல்லது எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு அவர் மாறுவதோ இல்லை. அவருடைய கிருபையும் அவருடைய விலகாத பிரசன்னத்தினாலே நம்மை முன்னும் பின்னும் இடது வலது புறங்களிலே சுற்றுலுமாயிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு ஆற்றலுடையவர் தான் கிறிஸ்து. ஆகவே நல்ல அந்த சூழ்நிலை, அந்த நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்கிற நம்முடைய மனதிலே நம்முடைய ஆழமான ஒரு விசுவாசம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையானாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறவர், என்னோடு கூட என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே பயணிக்கிறவர். இரண்டாவது நாம் பார்க்கிற போது வார்த்தையின் வழியாக இந்த மக்கள், இந்த சீடர்களுக்கு அவர் தன்னுடைய பிரசன்னத்தை காண்பிக்கின்றதை நாம் கவனிக்க முடிகிறது. அது 27வது வசனத்தை நாம் பார்க்கிற போது, லூக்கா 24:27 பார்க்கிற போது, மோசே முதலியே சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சீடர்கள் இருவரும் பேசிக்கொண்டே போகிறார்கள். இருவரும் பேசிக்கொண்டு போகின்ற போது அவர்களை அறியாமலே அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் அவருடைய மனதில் இருந்த அந்த விசுவாச குறைவுகளையும் அவருடைய மனதில் இருந்த அந்த பயப்படுதல்களையும் வெளிப்படுத்துகின்றதை நாம் இங்கே கவனிக்க முடிகிறது. வீடு திரும்பிய அவர்களை தேடி சென்று இந்த இயேசுநாதர் தன்னுடைய பிரசன்னத்தினாலே அவர்களை வழிநடத்துகின்றதையும் வழியிலெல்லாம் அவர்களுக்கு வார்த்தையின் வழியாக போதிக்கின்றதையும் நாம் கவனிக்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நொறுங்கி போனவர்களுக்கு இயேசு இவ்வளவு நெருக்கமாக வந்து இந்த காட்சி தந்திருக்கிறார் அல்லது அவர்களோடு பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னார். இனி உலகத்தில் வாழ்கிற நம்மை ஆண்டவர் மறந்து விடுவாரோ என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுநாதர் நம்மை ஒருபோதும் மறப்பது இல்லை. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்து நம்மை உள்ளம் கையிலே வரைந்து நம்மை அறிந்திருக்கிறவர் அவர். ஆகவே அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சீடர்கள் ஒருவேளை தன்னுடைய மனதிற்குள்ளே இருந்த பயமுணர்வுகளினாலே சற்று தடுமாற்றங்களை சொந்தமாக்கி கொண்டிருந்தாலும், ஆனால் இயேசுநாதர் தடுமாற்றங்களிலிருந்தெல்லாம் சீடர்கள் விடுபடுவதற்கு அவர்களுக்கு ஒரு வழியை திறந்து வைத்திருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிற பற்பல சோதனைகளிலே நாமும் ஆண்டு கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர் செய்தின்படியாக நம்மோடு பயணித்து அவருடைய உடலுறவுகளை நமக்கு தருகிறவராக இருக்கிற அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்து அந்த வார்த்தை நிமித்தமாக அவருடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்ந்து கொள்ளபடியாக, அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ளபடியாக அவர் அருள் கொண்டு கொண்டிருக்கிறார். அந்த ஒரு நிலைமையிலே இன்றைக்கு நம்மை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் அதற்கிலிருந்தெல்லாம் நம்மை விடுதலை பண்ணுவதற்கு, அந்த பிரச்சனைகளோடு நாம் நல்ல ஒரு புதுமைக்கு நேராக திரும்புவதற்கு அவர் நம்மோடு பயணிக்கிறவர். அவருடைய வார்த்தையினாலே, நமது பிரசன்னத்தினாலே நம்மை வழிநடத்துகிறது என்பதை நாம் அறிந்து போக வேண்டாம். அவர் வாழ்வாக, வழியாக, ஒளியாக வந்தவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்ல ஆண்டுடைய வார்த்தையை நம்புவோம். அவருடைய பாதையிலே பயணிப்போம். நம்மோடு பயணிக்கிறவர் அவர். அவருடைய வார்த்தையின் வழியாக நமக்கு உணர்ந்திருக்கிறார் என்பதை உணர்த்துகிறவர் அவர். ஆகவே அவருடைய வார்த்தையும் அவருடைய வாழ்வு நம்மை
நம்மோடு இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த காலகட்டத்தினுடைய சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டனா நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே தன்னிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்துவினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் உயர்த்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரோக்கியத்துடன் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வாரத்திலே நம்முடைய பிறந்த நாட்களை காண்புடைய பெயர்களை வாசிக்கிறேன். மே 5ஆம் தேதி நடராஜன் சீனிவிளை, ஜெயர் ஜாகின் சீனிவிளை. 6ஆம் தேதி ஒய் ராஜா புல்விழாபத்து விளை. 7ஆம் தேதி ஸ்டாலின் ஜோஸ் புல்லாண்டி என் ஏஞ்சல் மேரி இளம்பிழா விளை. மே 8ஆம் தேதி ஸ்டீஃபர் இளம்பிழா விளை. மே 9ஆம் தேதி தங்கையன் திருங்கன் விளை. கெனிஷா பாட்டு வீட்டு விளை. ஜெயராஜ் செம்பருத்தி கால விளை. ஆகிய இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்பவர்களுக்கு புதிய வருடம் மிக ஆசீர்வாதமாக எல்லாம் வல்ல ஆண்டவர் அனுகிரகம் செய்யட்டும். புது வருடத்தை புது நன்மையால் ஆண்டவர் நிறைவாக்குவாராக. இந்த வாரத்தில் நம்முடைய திருமண நாட்களை காண்பவர்கள் மிஸ்டர் சுந்தரதாஸ், மிஸ்ஸஸ் பி.எஸ். உஷா குமரன்குடி மே 4ஆம் தேதி. மிஸ்டர் சி. ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் சுதா முதலா 8ஆம் தேதியும் ஆகிய வாரத்தில் நம்முடைய திருமண நாட்களை காண்கிறார்கள். இயேசு நாமத்தினாலே அவருடைய குடும்ப வாழ்வும் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் கிருபை நல்கட்டும். புது வருடத்துடைய திருமண நல்வாழ்த்துக்களையும் திருச்சபை சார்பாக தன் குடும்பங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபம் செய்வோமாக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு எங்களை வாழ வைக்கிறவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் இணைந்துடைய முகத்தை நோக்கி பார்த்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். உண்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. குறிப்பாக சோர்ந்து போயிருக்கிற எங்கள் உள்ளங்களை கர்த்தர் திடப்படுத்த வேண்டும். பலவீனங்கள் எங்களை அண்டாதபடி பாதுகாக்க வேண்டும் என்று நாங்களும் நோக்கி பார்த்து வேண்டி நிற்கிறோம். இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் வழியாக எங்களை நாங்களே ஒரு தரம் கூட ஆண்டவரோடு விசுவாசத்தில் வளர்வதற்கு எங்களுக்கு துணை செய்திருக்கிறேன். நீர் எங்களோடு பயணிக்கின்றவர். இந்த உலக பயணத்திலே எங்களுக்கு எந்த சோர்வுகளும் எந்த கஷ்டங்களும் எங்களை மேற்கொள்ளாதபடி உமது வார்த்தையால் எங்களை உமது பிரசுரத்தினாலும் எங்களை நிறைக்கின்றவர். அப்படிப்பட்ட நிலையிலே அனைத்து மக்களையும் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இது ஆராதனையினுடைய முழுமையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தீருமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, தொடர்ந்து ஆளுகைகளெல்லாம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். இது நாளுடைய கடமைகளை செய்வதற்கு நாங்கள் முற்படுத்த போது கத்திரி வழிநடத்துறைகளுக்கு தாரும். இயேசு கிறிஸ்து வழியாக நீதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய உள்ளவை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நல்லுறவும் நம்மளோடு கிராமத்தோடும் திருச்சபை திருச்சபை திருப்பணிகள் எல்லா ஆசீர்வாதங்களோடும் நிறைவாய் எப்போதும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.